வசீகரன் சார் வணக்கம் சார். இப்போ ஆம் ஆத்மி கட்சி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான வைட்டல் பிளேயர், அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இருந்தாங்க. டெல்லியில் அவர்களுடைய ஆளுமை, பஞ்சாபில், அதே போல டெல்லி பார்டர் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய ஹரியானா, குஜராத்தில் 13 விழுக்காடு வாக்குகளை கொண்ட நீங்கள். ஆனால் தற்போது உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு டிசென்ட், அதாவது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் கடந்த முறை முடிந்ததை தாண்டி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்கப்பதாக அறிவிச்சிட்டிங்க டெல்லியில். இப்போ இந்த விஷயங்களெல்லாம் உண்மையிலேயே இந்தியா கூட்டணி மிக மிக வலிமை இழந்து வருவதாக நீங்கள் அவதானிக்கிறீர்களா வசீகரன் சார்? ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதற்கு முன்னால் நடந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லாத்துக்கும் நாங்க தனித்துத்தான் போட்டிருக்கோம். அதே போல் பஞ்சாபில் நடைபெற்ற தேர்தலிலும் நாங்க தனித்து தான் போட்டிருக்கிறோம். குஜராத்தில் நடைபெற்ற தேர்தலிலும் நாங்க தனித்து தான் போட்டிட்டு இருக்கிறோம். ஆக இதுல ஒன்றும் இந்தியா கூட்டணியில் பாராளுமன்ற தேர்தலுக்கு அதற்காக சேர வேண்டும் என்பதற்காக நாட்டு நலன் கருதி நாங்க அந்த கூட்டணியில இணைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா நாங்க வலுவா இல்லை இந்தியாவில். ஆகையினால இந்த ஒரு ஏற்பாடு நடந்த போது இதை நாங்கள் வரவேற்று அதுல நாங்க முக்கிய இடம் பெற்றிருக்கிறோம். அதில் நாங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கோம். இந்தியா கூட்டணிக்கும் எங்கள் அதுலதான் நாங்க இருக்கிறோங்கிறது முக்கியமான விஷயம். இல்ல இப்ப சொல்லுங்க. இப்போ சஞ்சய், இப்போ வசீகரன் சார் நீங்க பேசுங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க. அதாவது ஹரியானாவில் இந்த மாதிரி நாங்க நிற்க முயற்சி செய்தோம். இதே கூட்டணியில கண்டினியூ பண்ணி நிக்கலாம் முயற்சி பண்ணோம். ஆனால் அங்க இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ், காங்கிரஸோட இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ் அது எங்களுக்கு சூட் ஆகல. அதனால நாங்க என்ன செஞ்சுட்டு தனியாவே நிறுத்தோம் அப்படிங்கறத முடிவெடுத்தோம். அதே மாதிரி டெல்லியில என்னன்னு கேட்டா, காங்கிரசினுடைய கீழ்மட்ட தொடர்கள் மத்தியில மக்கள் மத்தியிலும் எங்களுடைய தொடர் மத்தியில சரியான கோஆர்டினேஷன் ஏற்படல. அதுதான் காரணம். நாங்க தனித்து நிக்கிறதா எங்களுக்கு சரியானது அப்படிங்கிற மாநில தேர்தலை பொறுத்த அளவில் நாங்கள் தனித்து நின்று போட்டியிடுவதுதான் சரியானது என்பதை நாங்கள் முடிவெடுக்கிறோம். இப்போ வசீகரன் சார்ட்ட நான் என்ன கேட்குறேன், உங்களுக்குள்ள இணக்கம் இல்லைங்கிறதான் நான் கேள்வியா வச்சேன். நீங்களும் அதைத்தான் சொல்ல வரீங்க. அதுதான் தலைப்பு. உங்களுக்குள்ள ஏன் இணக்கம் இல்லாம போச்சு? தொண்டர்கள் இப்போ என்னன்னா, பார்லிமெண்ட்ல மக்கள் ஏன் ஓட்டு போடலைங்கிற டெல்லியிலேருந்து வெளியாகக்கூடிய ஒரு ஆங்கில நாளிதழ் சொல்லுது. உண்மையிலேயே களத்தில் காங்கிரஸும் பிஜேபியும் தான் இவர்களுக்கு எதிரி. யாருக்கு? ஆம் ஆத்மிக்கு. இப்போ அவங்க கூட கூட்டு சேர்ந்தா எப்படி வாக்களிப்பார்கள்? ஆகவே தான் இந்த முறை வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்பதாக முடிவெடுத்திருக்கிறது. அப்படி என்றால் வாக்காளர்கள் நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படித்தானே? அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அது பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் மட்டும் இல்ல, நாங்கள் தனித்து ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல் அப்படி நிற்கும் போதும் நாங்க வெற்றி பெறல. அதனால அதுதான் காரணம் என்று சொல்லிட முடியாது. பாராளுமன்ற தேர்தலில் நடந்த கிடைத்த அந்த தீர்ப்பை வைத்து, முடிவுகளை வைத்து சட்டமன்ற தேர்தலில் முடிவெடுக்க முடியாது டெல்லியை பொறுத்தளவு. இல்ல இப்ப நீங்க சொல்றது 2019 நீங்க வெற்றி பெறலங்கிறத இப்ப சொல்லி காட்டுறீங்க, அப்படித்தானே? கண்டிப்பா. இப்ப வரக்கூடிய சட்டமன்றம் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை களமாக இருக்கிறது. சிறையிலே உங்களுடைய தலைவர்கள் சஞ்சய், அதே போன்று நீங்கள் உங்களுடைய மாநில தலைவர், அதாவது தேசிய தலைவர் கெஜ்ரிவால் ஐயா அவர்கள், டெல்லி ரொம்ப முக்கியமாக போலீஸ் துறை எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியுடைய ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இந்த சவாலை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? கண்டிப்பாக இது ஒன்றும் இல்லை. ஏன்னா டெல்லி தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்கள் நசுக்கப்பட்டிருக்கிறோம், எங்களை அழிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், எங்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள், பொய் வழக்குகளை கைது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தெளிவாக அந்த டெல்லி மக்களுக்கு தெரியும். அது டெல்லி மக்கள் ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சியால் நன்மை பெற்றிருக்கிறார்கள். அதனால ஆம் ஆத்மி கட்சி கண்டிப்பாக இப்படிதான் முதல் தேர்தலில் 28 இடங்களை கைப்பற்றி நாங்கள் ஆட்சி அமைத்த போது, அதுக்கப்புறம் நாங்கள் அந்த 48 நாட்கள்ல அந்த பதவியிலிருந்து விலகிய போது நாங்கள் வெற்றி பெற மாட்டோம்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அப்போ அது 70க்கு 67 இடங்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைச்சோம்.
அடுத்த தேர்தலில் சொன்னாங்க இவன் வந்து ரொம்ப கஷ்டம் டஃப் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த தேர்தலில் 70க்கு 62 இடங்களை கைப்பற்றினோம். இப்பவும் எப்படின்னு கேட்டா கண்டிப்பாக ஆட்சி அமைக்க தேவையான எண்ணிக்கை வெறும் 36 தான். அதனால நாங்க 70க்கு 67 62 பெற்றவர்கள் இந்த வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக 36க்கு மேல் ஆட்சியை கண்டிப்பாக கிட்டத்தட்ட 50 இடங்களுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான பணிகளை நாங்கள் எப்போ ஆரம்பிச்சிட்டோம், அதற்கான சர்வேக்கள் ஆரம்பிச்சிட்டோம், மக்களை சந்திக்கிற வேலைகளை நாங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னொன்னு டெல்லியை பொறுத்தளவில் காங்கிரஸை விட பிஜேபியை விட முதலமைச்சர் வேட்பாளர் கெஜ்ரிவால் தான் என்பது தெளிவாக இருக்கிறது. ஒரு கேள்வி வசீகரன் சார், ஒரு கேள்வி. 70 இடங்களில் 67 இடங்கள் வெற்றி பெற்ற நீங்கள் காங்கிரஸ் துறை தெரியப்பட்ட டெல்லியில இப்ப நீங்களே 50 இடங்கள் வருவோங்கிறீங்க. அப்போ உங்களுடைய அவநம்பிக்கை காட்டலையா? அப்படி கிடையாது. ஒரு அவநம்பிக்கை நாங்க 70 பிடிப்படியா சொல்லல. நீங்க அப்படி கிடையாது. 36 இருந்தாலே போதுமா? நீங்க தோத்து போயிடுவோம் நாங்க வரமாட்டோங்கிற நம்பிக்கை சந்தேகத்தை கிளப்பிய காரணத்தால நான் சொல்றேன் 36 இடங்களே போதுமானது. 50 இடங்களை நாங்கள் தாண்டி விடுவோம், நெருங்கி விடுவோங்கிறத நான் சொல்றேன். சரி, இப்ப எலெக்ஷன் கேம்பெயின்ல காங்கிரஸ் கட்சியை கடும் போக்குவாத சொல்லாடல்ல நீங்க விமர்சித்து ஆகுறீங்களா? போட்டின்னு வந்துட்டா மல்யுத்தம் வந்துட்டா 2 பேரும் சமாளம் இருக்கும். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் உங்கள் மீது வாரி இறைப்பார்கள், அவர்களின் மீது நீங்கள் சேற்றை வாரி இறைக்க வேண்டும். அதாவது ஜனநாயக சேரு தான், வேற ஒன்றும் இல்லை, தவறான விஷயம் இல்லை. அப்படி இருக்கின்ற போது மறுபடியும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இது ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் த மோக்கரி. இது வந்து கிளியர்லி அண்டர்ஸ்டுட், கிளியர்லி எல்லாருக்குமே அண்டர்ஸ்டுட். டெல்லி இது வந்து சட்டசபை தேர்தலில் இப்படித்தான் நாங்க 19லயும் நாங்க இறங்கணும், இப்ப பாராளுமன்றத்தை இது நின்னோம், இப்பவும் அப்படிதான் நின்னோம். ஆனால் கண்டிப்பாக டெல்லி மக்கள் ஆம் ஆத்மி கட்சியை நீங்க என்ன வேடிக்கை பாருங்க, வெற்றி பெறதான் போகிறார்கள். மிகப்பெரிய மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க தான் போறாங்க. வசீகரன் சார், இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க கரெக்டா சொல்லுவீங்க, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா ஒரு வலுவான சக்தியாக உருவெடுத்திருக்கிறது என்று நான் ஒரு பத்திரிகையாளனா ஒரு கேள்வி வைக்கிறேன். ஆனால் இப்போ அதை நீங்க எப்படி பார்க்கின்றீர்கள்? ஏன் தொடர்ந்து மக்கள் மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் நடைமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா that has been completely annihilated from the battlefield. அந்த போர்க்களத்திலிருந்து எதிர்க்கட்சிகள் துடை தெரியப்பட்டார்களாக நான் யூகிக்கிறேன். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக. அதாவது என்னன்னு கேட்டா இன்னைக்கு தேர்தல் முறையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நீதிமன்றம் வரை இருக்கு. இப்ப நம்ம அதை பத்தி பேச முடியாது. சரி சரி. தேர்தல் என்பது அந்தந்த சூழலை பொறுத்தது. எங்க மாநிலத்தை பத்தி நான் சொல்றேன். சரி, டெல்லியை பொறுத்தளவில் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக மக்களிடம் இருக்கிறது. அப்ப நீங்க இந்தியா கூட்டணியில தொடர்ந்து பயணிக்கிறீர்கள், அப்படித்தானே? கண்டிப்பா கண்டிப்பா பயணிக்கிறோம். இப்போ நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய பாக்கி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பவுலரா அல்லது ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக பேசுகிறீங்க, மாநில தலைவராக இருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், காங்கிரஸ் ரொம்பவே அடக்குமுறையை செய்கிறாங்களோ, பெரிய எண்ண மனப்பான்மை நடத்துகிறாங்களோ? எல்லா இடங்களையும் ஒரு இடத்துல வெற்றி பெற்றா நம்ம பார்க்குறோம், சத்தீஸ்கர்லையோ அல்லது மற்ற மத்திய பிரதேசத்துலலாம் சீட்டு கொடுக்குறதெல்லாம் ரொம்ப கெரவு பண்ணாங்க. இது அவங்க செய்கிற பெரிய தவறாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? எப்படி இவர் நம்ம பாக்கி சொல்கிறாரு, உண்மையிலே அவங்க ஒரு பெரிய என்ன மனப்பான்மையில், ஒரு ஜமீன்தாரி மனப்பான்மையில் தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்தியாவினுடைய சூழ்நிலையையும், அதாவது பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்துல தான் நாங்க இந்த கூட்டணியை அமைக்கப்பட்டது. யார் யாரெல்லாம் பிஜேபி எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வீழ்த்த வேண்டும் ஒரு கட்டாயம். இது மாதிரி பல காலங்களுக்கு இது மாதிரி வேற மாதிரி அவர் சொன்ன மாதிரி சகோதரர் பாக்கியராவ் சொன்ன மாதிரி பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஜனதா காலத்துல இருந்து இது மாதிரி சூழல்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இது வந்து புதுசு இல்லை. அந்த இதெல்லாம் அந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்ப இது வந்து ஒரு பாடமா எடுத்து இனி அந்த மாதிரி நடக்காம செய்வாங்கன்றத நாங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஒரு தலைமையில நல்லபடியாக எடுத்து சென்று ஒரு வலுவான தலைமையில் செயல்படுவார்கள் என்பதுதான் இது வரைக்கும் எதிர்பார்த்தது. அதான் போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க லோக்கல் அங்க இருக்கிற அது வந்து தேசிய அளவுல இருக்கிறாங்க. தேசிய அளவுல எல்லாரோட போறாங்க. எல்லா போக்கரும் பாராளுமன்ற தேர்தலில் சீட்டுகள்லாம் ஒழுங்கா ஷேர் செய்யப்பட்டுச்சு. டெல்லியில எங்களுக்கு 4 சீட்டுகள் நாங்க நின்னோம்.
ஹரியானால ஒரு சீட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் அந்த விருப்பம் அமைக்கப்பட்ட ரொம்ப அழகா அருமையான முறையில அந்த கூட்டணி பகிர்வு நடந்தது. ஆக இந்த கூட்டணி என்பது பாராளுமன்ற தேர்தலுக்கானது, மோடியை எதிர்ப்பதற்கானதுங்கிறத அதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதனாலதான் பிஜேபி மிகப்பெரிய பின்தறிவை ஏற்படுத்தியிருக்கு. சரிவு அவருக்கு வந்தாங்க. இவங்களுக்கும் அதிகமான எண்ணிக்கையில் இப்ப எம்பிக்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து இன்னும் 2 முட்டுக்கட்டையோட நிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியது இந்த இந்தியா கூட்டணியும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற அத்துணை கட்சிகளும் தான்ங்கிறத யாரும் மறந்துட முடியாது. அதே நேரத்துல நீங்க வந்து நாங்க ஏற்கனவே தெளிவா தான் இருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் வேறு, மக்களே அப்படிதான் பாக்குறாங்க. சட்டமன்ற தேர்தலை வேறாகவும் பாராளுமன்ற தேர்தலை வேறாகவும் பார்க்கிறார்கள். அந்த நோக்கத்துல இப்போ பார்த்தால் இதை சொல்லி, ஏன்னா பிஜேபி காரங்க எப்பவுமே வேலை எதையாவது சொல்லி ஒரு இந்தியா கூட்டணி குழப்பமா இருக்கு, இந்தியா கூட்டணியில அரவிந்த் கெஜ்ரிவால் சேர மாட்டாரு, இந்தியா கூட்டணி சேராது, சேர்ந்ததுக்கு அப்புறம் இவர்கள் நீடிக்க மாட்டார்கள், இப்படின்னு இவங்க வழக்கமாவே இந்த பதில பாடுறது உங்களுக்கு பழக்கமா போச்சு. அதனால இப்பவும் அந்த பதிலையே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வேற மாதிரி. இந்தியா கூட்டணி பலுவிழக்கடா, இந்தியா கூட்டணி எப்படி போயிடுச்சா, இந்தியா கூட்டணி பத்தி இப்ப பேச்சு இல்லை, அது பாராளுமன்ற தேர்தல் வரும்போது பேச வேண்டிய பேச்சு. இப்ப வசீகரன் சார்ட்ட ஒரு கேள்வி. இப்ப அசம்பிளியில வந்து உங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்கு உங்க மேல சுமத்தப்பட்ட வழக்கு, மணிஷ் சிசோடியா, சஞ்சய், அரவிந்த் கெஜ்ரிவால், உங்களோடு சேர்ந்து கவிதா, இந்த விவகாரங்களை மக்களிடத்தில் இது ஒரு மிஸ்டர் கிளீன் பார்ட்டி இல்ல அப்படிங்கிற ஒரு நேம் வந்து ஒரு பேட் ஒரு பிளாக் வந்து இருக்கு. அதை எப்படி கண்டிப்பாக அப்படி இல்ல. நீங்க மீடியாக்காரங்க தான் இதை வந்து பேக்குங்கிறீங்க, பிஜேபி காரங்க எங்களை பேக்குங்கிறீங்க. சொல்லுங்க. ஆனால் மக்கள் மத்தியில் நாங்க போய்கிட்டே இருக்கிறோம், மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். இது உண்மையாலே எங்கள் மீது புனையப்பட்ட பொய் வழக்கு தான் என்பதை மக்கள் மட்டும் இல்ல, அங்க மட்டும் இல்ல, இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களே என்கிட்ட பேசக்கூடியவங்களே எங்க மேல ஏங்க இந்த மாதிரி உங்களை போட்டு பண்றாங்க, நல்லா ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க, நல்லது செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் கல்வியில இருந்து சுகாதாரத்துல இருந்து நீங்க இந்தியாவிலே சொல்ல போனா பேருந்துல இருந்து முதல்ல நீங்க தான் கொடுத்தீங்க. இப்படி பல நல்ல திட்டங்களை எல்லாம் கொடுத்தது நீங்க தான். அப்போ உங்கள் மீது வேண்டும் என்ற இதை வந்து ஏன் கேட்டா பிஜேபி இந்தியா பூரா ஜெயிப்பாங்க, இந்தியா பூரா. ஆனா டெல்லி தலையில மட்டும் ஆம் ஆத்மி இருக்குங்கிறத உங்களுக்கு பெரிய கவலை. அதனாலதான் எங்களை விட எங்களை நசுக்கணும். ஏன் காங்கிரஸை விட எங்களை தான் இவர்கள் எதிரியாக பார்க்கிறார். ஆனால் நான் சொன்னது என்னன்னு கேட்டா, காங்கிரஸ் இந்த விஷயங்கள்ல இன்னும் பலமாக இருக்கணும், இன்னும் இதை வந்து விட்டு கொடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொண்டு போனால்தான். இப்ப இந்த ஹரியானாவில் அவங்க எங்களோட சரியா இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அங்க என்ன நாங்க பெருசா கட்டணும், 90 சீட்டு இருக்குது, 90 சீட்டுல நாங்க என்ன கட்டோம், ஒரு 10 சீட்டு கட்டோம், 10 கூட கொடுக்க மாட்டோம், 5 தான் கொடுப்போம்னு சொன்னா கண்டிப்பாக கட்சி இருக்கிறது எங்களுக்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள். டெல்லியை பார்டரா கொண்டு இயங்கக்கூடிய அந்த மாநிலம், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பிறந்த மாநிலம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அங்க வலுவங்க இருக்கிறது. இதை உணராத காரணத்தால் தான் இது மாதிரி சில தவறுகள் அதை செய்யறாங்க. ஆக இது இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு அவங்க நினைச்ச இந்த கூட்டணி இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இன்னும் அவர்கள் சகோதர பத்திரிகையாளர் நம்ம நண்பர் வாசி அவர்கள் சொன்னது போல இன்னும் அவர்களுக்கு அந்த பெரிய போக்கு இருக்கத்தான் செய்கிறது. இதை வந்து கொஞ்சம் அந்த கட்சி தலைமை கொஞ்சம் பார்த்து எல்லாரோடையும் கோஆர்டினேட் பண்ணி போறத இருக்கிறார்கள், இல்லைன்னு நான் சொல்லல. ஏன்னா அதை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் எல்லோரும் நாங்கள் இணைந்து செயல்பட்டதை அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் இல்லை, அவர்கள் அந்த போக்கு இல்லைங்கிறதுனால தான் நாங்க வந்து தனித்து நிற்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டது.